அவன் வரத்துக்குள்ள ஒண்ணு செய்யலாமா? என்ன? நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அவன் இங்க நிப்பானே. ஏன் திரும்பி வரணும்? கையில தான் 150 ரூபாய் பணம் இருக்கு. அப்படியே ஜாலியா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு 2வது ஹனிமூன் கொண்டாடுவோமா? ஐயோ தேவரே, அவசரக்கார பையன். சாயங்காலம் தானே வரணும், அதுக்குள்ள பாரு இவன் தட்டியே என் கதவை உடைச்சிருவான் போல இருக்கு. இருடா வரேன். சார் யாரே? கையில பை, கண்ணுல மை, யாரா இருக்கும் பொம்பளை? கேப்பமே, என்ன விஷயம்? இங்க வீடு காலியா இருக்கிறதா சொன்னாங்க. இங்கேயாவது 2வது கேஸ். கொஞ்சம் இரு வரேன். ஏடு கொண்டவாடா, மீதி பாதிக்கு அனுப்பிச்சிருக்கியா? உன் விளையாட்டே விளையாட்டு, சிரிக்கலாம். இரு வரேன். ஆமா, ஊட்ட நீ மட்டும் பார்த்தா போதுமா? வீட்டுக்கார பார்க்க வேணாம்? எனக்கு யாரும் கிடையாதுங்க, நான் தனி. இவ்வளவு நாள் வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனாலதான் வேற வீடு தேடிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு கொடுத்தன வேண்டாம். உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். அவ்வளவு ராசியான வீடு. 750. நான் வீட்டை பார்க்க வேண்டாமா? அவனும் இதையே தானே கேட்டான். எவன்? நான் மித்திரோடு கோபாலகிருஷ்ணடு. தேவுடு. இப்ப நீ வீட்டை தானே பார்க்கணும். வா. அங்கட போக 150 ரூபாய. அது என்னங்க கரெக்டா 150 ரூபாய் கணக்கு? அது பாதி பட்டாணி வருவானே. ஐயோ, பட்டாணிக்காரன் இந்த வீட்டுல குடி வைக்க போறீங்களா? வேண்டாங்க. நீங்க வேணான்றீங்க, நான் வேணான்றேன். அவன் கேப்பானா, வந்துடுவானே. கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னா அவன் வந்துடுவாங்க. இந்தாங்க, சாயந்தரம் சரியா 7 மணிக்கு வந்துடுங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவான். அது ஏங்க? அப்பதான் அமிர்தம் இருக்கு, அதனாலதான். வரப்ப இப்படியே வந்துடுங்க. சரிங்க, வரேங்க. நான் தள்ளி சீதா, நான் அம்மா. இல்லப்பா, உள்ளே கொண்டு போயிட்டு வா வா. பசியோட வருவேங்கிறது தெரிஞ்சு சாப்பாடெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் நாயுடு. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் இல்லையா? நீ வாழ்க நாயுடு, வாழ்க. சுட சுட இருக்கு. ஜாங்கிரி, ஐயோ தயிர் வடை, ஆஹா பாதாங்கீரா பாயாசமா? என்ன முழிக்கிறீங்க? திறந்த வீட்டுல என்னமோ நுழையுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நுழைஞ்சு என் கேரியரை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் முழுங்கிட்டீங்க. நான் என்ன கனவு காட்டுறேனா? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி இங்க வந்த? என்ன விளையாடுறீங்களா? இது என் வீடு. நீ விளையாடுறியா? இது என் வீடு. இங்கேயும் போட்டியா? நான் ஒண்ணு போட்டிக்கு வரல. உள்ளங்கி பத்த மாதிரி 150 ரூபாய் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்து. நானும் தான் 150 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பகவான் வத்தி வச்சுட்டானே, பகவான் வத்தி வச்சுட்டாண்டி. ஆஹா, இந்த நாயுடு நம்ம 2 பேரையுமே ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. நைனா, சாத்தாவ நமஸ்காரம் பண்ற, மன்னிக்கணும், கோபம் வேணாம். பகவான் இங்கேயே விளையாண்டுட்டான். பகவான் ஐயா 150 ரூபாய் வாங்கினா கேவலம் இந்த 150 ரூபாய்க்கெல்லாம் அவன் வருவானா? ஏதோ என் கஷ்டத்தை அவன் அனுசரிச்சு உங்க 2 பேரையும் கைய காமிச்சு விட்டான். மரியாதையா 150 ரூபாய் திருப்பி கொடுத்துரு, இல்லாட்டி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன். வேணாம் வேணாம், ஐயோ முழுசா கேட்டுக்கண்ணேன்னா, இந்த வீடே எனக்கு சொந்தம் இல்லையே. கில்பெட் தெரியுமா? கில்பெட் இங்கிலீஷ்காரன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேனேஜர், தில்லியில இருக்கார். அவருடைய வீடுதான் இது. நான் அவருக்கு ஏஜென்ட் மாதிரி. ஏதோ என் கஷ்ட காலம், ஒரே இடத்த உங்க 2 பேருக்கும் வாடகைக்கு விட்டேன். நமக்குள்ள ஒத்து போனா சரி, போலீஸ் கீலீஸ்னு போனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னையா சிக்கல்? தம்பி கோச்சிக்காத, பூட்டை உடைச்சது நீ, உன் கை ரேகை பதிஞ்சிருக்கு. காலால கதவை உடைச்சது நீ, கால் ரேகை பதிஞ்சிருக்கு. இப்ப
இப்ப சொல்லு, போலீஸ் தேவையா? ஏயா பிளாக்மெயிலா பண்ற? இதையும் போலீஸ்ல சொல்லுங்க. ஐயையோ, போலீஸுக்கு போற தம்பி, அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அம்மா அம்மா, ஏம்மா நிக்கிறீங்க? ஏம்மா நிக்கிறீங்க? இந்த நிலைமையில நீங்க நிக்க கூடாதும்மா. இந்த நிலைமையில நீங்க நிக்க கூடாதுமா. அப்படி உட்காருங்கம்மா. அப்படி உட்காருங்கம்மா. ஏயா மரம் மாதிரி நிக்கிற? அம்மாவை கூட்டிட்டு போயேன். அப்ப நீங்க 2 பேரும் என்ன செய்யறது? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அடியாய், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? நீ வாடி 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 வாடி. 3 மாசம்னு சொல்றாரு, ஒண்ணும் தெரியலையே. சிலருக்கு 6 மாசம் ஆனா ஒண்ணும் தெரியாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.